தமிழ் சினிமா அப்டேட்ஸ்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ஓடிடி ரிலீஸ் பத்தி தான். ஆமா, அதோட டிஜிட்டல் பிரீமியர் பத்தின டீடைல்ஸ் எங்க வருது, எப்போ வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்காகவே நிறைய தகவல்கள் சேகரிச்சிருக்கோம். இந்த படத்தோட ஆன்லைன் ரிலீஸ் பத்தின எல்லா விவரங்களையும் உங்களுக்கு தெளிவா சொல்லணுங்கிறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா இது சம்பந்தமா கிடைச்ச தகவல்கள், ரிப்போர்ட்ஸ் வச்சு ஏன் இது ஓடிடில ஒரு பெரிய ஹிட் ஆகலான்னு நம்ம பேசலாம். சரி, முதல்ல படத்தோட அந்த பேசிக்ஸ்ல இருந்து போலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி இது ஒரு இமோஷனல் ஃபேமிலி டிராமா. சசிகுமார் அப்புறம் சிம்ரன் ரெண்டு பேரும் முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, குறிப்பா சசிகுமார். ஆமா, சசிகுமாரோட அந்த ரொம்ப இயல்பான நடிப்பு, மிகைப்படுத்தலே இல்லாம ஒரு சாதாரண மனுஷனோட அந்த உணர்வுகளை அப்படியே கொண்டு வந்துட்டாரு. சிம்ரனோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேரக்டருக்கு ஒரு ஆழம் கொடுத்திருக்கு. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் தனிப்பட்ட நடிப்பும் படத்தோட பெரிய பலம்னு சொல்லணும். நிச்சயமா. தியேட்டர்ல May 1, 2025 வந்தது இல்லையா? ஆமா. இப்போ ஓடிடிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காது. எங்க வருது, எப்போ வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கன்ஃபார்மான தகவல் படி ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் ரிலீஸ். May 31, 2025. May 31 நள்ளிரவுலியா? ஆமா, நள்ளிரவுல ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆயிடும். தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கரெக்டா 4 வார கேப். இந்த 4 வார கேப் இப்ப காமன் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அதுக்கு காரணம் கொரோனாவுக்கு அப்புறம் மக்கள் வீட்ல படம் பார்க்கறது அதிகமாயிடுச்சு. ஓ, சரி சரி. அதோட இந்த ஓடிடி ரிலீஸ் ஏற்கனவே பிளான் பண்ணினதாவும் சொல்றாங்க. அப்போ தியேட்டர் கொஞ்சம் போட்டியும் இருந்திருக்குமே. சூர்யாவோட ரெட்ரோ அப்புறம் ஹெட் 3. ஆமா, போட்டி இருந்தது. ஆனா இந்த படம் குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில நல்லா ரீச் ஆச்சு. வாய்மொழி பாராட்டுகள் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. அது படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. வீக்கெண்ட்ல கூட சுமார் ஒரு 6.6 கோடி கலெக்ட் பண்ணதா சொல்றாங்க. பரவாயில்லையே. படத்தோட கதை என்ன, எது இவ்வளவு கனெக்ட் ஆச்சு மக்களுக்கு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். கோவிட் டைம், அரசியல் பிரச்சனைகள், இதுக்கு நடுவுல இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர ஒரு குடும்பம், அவங்க இங்கே புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கப்படுற கஷ்டம், அந்த போராட்டம் தான் கதை. இடம்பெயர்வு, குடும்ப பாசம் எல்லாத்தையும் தாண்டி எப்படி மீண்டு வராங்கங்கிறது தான். ஓ, கேட்கும்போதே ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு அது அவங்க வாழ்க்கையோட எங்கேயோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் பத்தி ஏதாவது? அவர் முதல்ல இத தெனாலி 2ன்னு வேற ஒரு ஐடியால இருந்தாராம். ஆனா பேண்டமிக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா சமூகம் சார்ந்த ஒரு கதையா இத மாத்திருக்கார். சரி சரி. பாடல்களும் ஹிட்டாமே. ஷான் ரோல்டன் மியூசிக். ஆமா, ஷான் ரோல்டன் மியூசிக்ல முகை மழை, ஆச்சாலே பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். வெறும் டியூன் மட்டும் இல்ல, லிரிக்ஸும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஓகே, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். தியேட்டர்ல நல்லா போன படம் ஓடிடில இன்னும் பெரிய ஹிட் ஆகுமா? என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன படங்கள் இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விட வீட்ல தனியா இல்ல குடும்பத்தோட பாக்கும்போது அதோட ஃபீல் ஜாஸ்தியா இருக்கும். மெய்யழகன் சத்யம் சுந்தர மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. டூரிஸ்ட் ஃபேமிலியும் அந்த கேட்டகரி தான். இதுல பிரம்மாண்டமான காட்சிகள் அப்படிங்கறத விட கதை, நடிப்பு, இமோஷன்ஸ், அங்கங்க வர்ற சின்ன சின்ன ஹியூமர், இதுல தான் ஃபோக்கஸ். அப்போ வீட்ல உட்கார்ந்து நிதானமா பார்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நிச்சயமா. வீக்கெண்ட்ல, நைட்ல திரும்பவும் கூட பார்க்கலாம். அதனால ஓடிடில இது ஒரு பெரிய ரீச் அடைய வாய்ப்பு அதிகம். நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் இப்போ ஸ்ட்ரீமிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னொன்னு, இதுல இருக்கிற அந்த இடம்பெயர்வு, குடும்ப போராட்டம் மாதிரி விஷயங்கள் யூனிவர்சல். ஆமா, அது உண்மைதான். அதனால தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம மத்த மொழி பேசுறவங்களும் இதோட கனெக்ட் ஆக முடியும். அவங்க கூட ஆன்லைன் ரிலீஸ்க்கு வெயிட் பண்றதா தகவல். சூப்பர். அப்போ தியேட்டரை தாண்டி இன்னும் பெரிய ஆடியன்ஸ் இது ரீச் பண்ண போகுது. ஆமா, அது படத்துக்கு ஒரு நல்ல விஷயம். சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி இடம்பெயர்வு, மீண்டு வர்றது, இதெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற விஷயங்கள். அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல பார்த்த அனுபவத்துக்கும் இப்போ ஓடிடில தனியா இல்ல குடும்பத்தோட பார்க்கும்போது இந்த உணர்வுகள் பார்வையாளர்களை இன்னும் ஆழமா தாக்குமா? அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். தினசரி தமிழ் சினிமா அப்டேட்ஸ்களுக்கு இந்த சேனலை லைக், கமெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.